ராஜி, உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சுக்க தெரியுமா? உன் மாமியாரும் உன்னை தாங்குறாங்க. இந்த மாதிரி மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. அவங்க சின்ன வயசுலேருந்து என்னை பார்க்குறாங்க. என் அத்தை என் மேலே எப்பவும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. உனக்கு புதுசாக பார்க்குங்காட்டி அப்படி தெரியுது. அப்படியா? ஆமாடி. உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. என்ன ராஜி இது? ஒரு நிமிஷம் இரு. இந்தா, நீயே பாரு. ராஜி, என்னது? இதுவா என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்காக எனக்கு எங்கள் அத்தை கொடுத்த கிஃப்ட். என்னது கிஃப்டா? ஆமாடி. எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குடி. ஆமாம், இது எத்தனை பவுன் வரும்? இது 7 பவுன்னு சொன்னாங்க. கரெக்டாக தெரியலடி எனக்கு. 7 பவுன்னு சொன்ன மாதிரி தான் ஞாபகம். 7 பவுனா? 7 பவுன் எப்படி இவ கையில் கொடுத்து வச்சுருக்காங்க? அதான் எனக்கும் தெரியலடி. இவெல்லாம் சாதாரண பொருளையே பத்திரமா வச்சுருக்க மாட்டா. இவ கையில் எப்படி 7 பவுனு? அது மட்டும் இல்லாமல் இவ இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவா. இதெல்லாம் எந்த கூட்டுக்கடி போகும்? பல்ல இருக்கிறவன் பக்கோடா திங்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? ஆஹா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா சொன்னேன். எங்கே கொடு. அடேங்கப்பா, சூப்பராக இருக்கேடி. இரு, நான் வச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குடி. கொடு, நானும் வச்சு பார்க்குறேன். எப்படி இருக்கு? அடி தூள். ஏ ராஜி, உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சவ போ. ஆமாம், உங்கள் மாமா என்ன கிஃப்ட் பண்ணாரு? எங்கள் அண்ணனையே கொடுத்துருக்கோம். ராஜிக்கு இதுக்கு மேலே என்ன கிஃப்ட் வேணும்? கௌதம், ராஜி, நீ சாப்பிட்டியா? என்ன திடீர்னு என் மேலே இவ்வளோ அக்கறை? எனக்கு இல்லை, எங்கள் அண்ணனுக்கு. எங்கள் அண்ணன் தான் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டு வர சொன்னான். சொல்லு, சாப்பிட்டியா இல்லையா? ஆதி மாமா கேட்டு வர சொன்னாரா? ஆமாம். ஏய், நீ 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 எது கேட்குற? அது ஆதி வந்து கேட்க சொல்லு. ஓ மேடம், நீங்களா? ராஜி, உன் ஃப்ரெண்டு ரொம்ப சூடாக இருக்காங்க. காலையில் காரம் ஏதோ சாப்பிட்ருப்பாங்க போல இல்லை? திமிர் பண்ணுறியா என்ன? ராஜிட்ட சொல்லட்டுமா அந்த விஷயத்த? உன்னை உண்டுலேன்னு ஆக்கிடுவா. சொல்லி தான் பாரு, யாரை உண்டுலேன்னு ஆக்குறான்னு பார்க்குறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் ரொம்ப சாஃப்ட்னு நினைக்காத. ராஜி, கௌதம் ரொம்ப சூடாகிறாரு. தேவையில்லாத பேச்சு. இவனா? ஏய், கம்முனு இருடி. இவங்கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்கிட்ட மட்டும்தான் அவன் நல்லா பேசுவான். அப்படி வம்பளுக்கறனா என்கிட்ட மட்டும்தான் வளர்ப்பான். இவனை போய் இவங்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாதான் இவனும் பிரச்சனை பண்ணுவான். அப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? இதுதான் சரியான நேரம். உன்னை பார்த்துக்கிறேன்டா. ராஜி, உன் கூட ஏதோ கவின்னு ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களா? எங்களை விட க்ளோஸா? ஆமாடி. ஆனால் உங்களை விட க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது, உங்கள் அளவுக்கு க்ளோஸு. அப்படியா? அப்புறம் ஏன் அவங்களுக்கு மட்டும் நம்ம செயினை காட்டவே இல்லை? சரி, அவங்கள கூட்டிகிட்டு வா, அவங்கக்கிட்டையும் நம்ம செயினை காட்டுவோம். சரி, ஒரு நிமிஷம் ரெடி. ஏய், அவ்வளோ எதுக்கிட்ட இப்போ கூப்பிட சொல்கிற? அவகிட்ட இந்த செயினை காட்டணும்னு என்ன அவசியம் இருக்குது? அது மட்டும் இல்லை, நம்மளை அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டு போகிறான். நீ என்னால் உன்னை புரிஞ்சுக்க கூட முடியலடி. இன்னும் நீ என் கேரக்டரை புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த செயினை வச்சு தாண்டி நான் ஒரு கேமே ஆட போகிறேன். அப்புறம் பாரு. கேமா? இப்போ எப்படி இருக்கு மச்சான்? பரவாயில்லையா? பரவாயில்லடா. இப்போதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கு. பார்த்தா அதுக்கு நீ வேற கூட இருக்க. எப்படி எனக்கு எல்லாம் வலிக்கும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரி சரி, மாத்திரை போட்டியா? அதெல்லாம் கௌதம் வந்தோடனே கொடுத்துட்டான். சரி டேய், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கவிக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் இல்லைடா, இனிமேதான் பார்க்க ஆரம்பிக்கணும். அது என்ன ஒரு மாதிரி சொல்ற? ஏன், ஏதாவது பிரச்சனையா? அது என்னன்னா, வாமா ஜானவி. மச்சான், இவ ஜானவி என் தங்கச்சி மாதிரி. என்னண்ணே நீங்க தங்கச்சி மாதிரின்ட்டு? நான் உங்க தங்கச்சி தான். ஆமாம்மா, நீ என் தங்கச்சி தான். அண்ணா, உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போதான் கருத்தக்கா எல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அதான் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் எடுத்துக்கிறேம்மா. சரி, நீ சாப்பிட்டியா?
அதெல்லாம் கோயிலே சாப்பிட்டு வந்தாச்சுண்ணா. மச்சான் இவங்க தான் என் அத்தை. வணக்கம்மா. மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. எதுக்கு இவ இப்படி கத்துறா? சார் என்னம்மா? சார் இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. காஃபியா? ம் சரி கொடுமா. புஷ்பா எங்க கவியும் பவியும் ஆளையே காணோம்? சார் அது அவங்க 2 பேரும் கிச்சனில் தான் இருக்காங்க. கிச்சன்ல தான் இருக்காங்களா? சரிம்மா. புஷ்பா நீ என்ன சாரு மோரு ஒன்றும் கூப்பிட வேண்டாம், அண்ணான்னு கூப்பிடு. அந்த உரிமை உனக்கு எப்பவும் இருக்கு. சார் இல்லை வேண்டாம் சார், நான் உங்களை எப்பவும் போல சாரனே கூப்பிட்டுக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல புஷ்பா. சார் அவன் தான் சொல்றான்ல, நீ அவனை அண்ணான்னு உரிமையோட கூப்பிடு, சரியா? ம் சரி சார். சரிண்ணா, நான் கவியை கூப்பிடவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. சரி நீ போய் வேலையை பாரு. சரிண்ணா. என்னாச்சுடா? அது ஒன்றும் இல்லடா, எனக்கு என்னமோ புஷ்பா பார்க்கல என் தங்கச்சி ஞாபகம் வருது. இப்போ அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எனக்கு ஒன்றும் தெரியலடா. நான் காய்கறி பொரியல் எல்லா ஐட்டமும் பண்ணிடுறேன். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அங்கிள் அப்ரிஷியேட் பண்ணுவார். கவி நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளுக்கும் நிறைய தெரியணும்னு நம்மளும் காட்டணும். அது சரி, கடைசியில் புஷ்பாக்கா வேலையை விட்டு தூக்குறக்கா? நீ கம்முன்னு இரு பவி. ஒரு நாளைக்கு வந்தம்மா அந்த அக்காவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணமான்னு இருப்போம். தேவையில்லாத வேலை நம்மளுக்கு எதுக்கு? இதனால புஷ்பா அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா? ஆமாம் அதுவும் சரிதான். சரி என்ன பண்ணுறது? யார் ஐடியா கேட்குறது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். புஷ்பாக்கா டீ கொடுக்க போயிருக்காங்கல்ல, வந்துட்டோம். அந்த அக்கா வந்தோடனே ஐடியா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம், சரியா? நீ சொல்கிறதாங்க சரி கவி. புஷ்பாக்கா ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. எனக்கு இந்த வீட்லேயே புஷ்பாக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஐஸ் வைக்கிற. எதுக்கு? உனக்கு பிடிச்சதெல்லாம் அந்த அக்கா செஞ்சு தருவாங்கண்ணா? ஐயோ இந்த பொண்ணுங்க வந்ததுலேருந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதுலேயே ஒரு அன்பு தான் தெரியுது, கோவம் கொஞ்சம் கூட தெரியல. சண்டை போடுறாங்கன்னு தெரியுது. ஆனால் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களே, உண்மையிலேயே பெரிய மனசு. பிள்ளைங்க 2 தங்க மாட்டா இருக்கு. புஷ்பாக்கா நீங்களே சொல்லுங்கள், நான் ஏதாவது புதுசாக செய்கிறேன், அது சூப்பராக இருந்ததுன்னா நீங்கள் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி பேர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷனும் கொடுப்பாங்க. யாரு? நீ செஞ்சு புஷ்பாக்காக்கு ப்ரமோஷனு? அது சரி. ஏய் பவி, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ எனக்கு சும்மா ஹெல்ப் மட்டும் பண்ணு, அது போதும். உன்னை யாருடா வேலை செய்யலேன்னு சொன்னது? என் தங்கங்க 2 பேரும் வந்து எனக்கு கிச்சனில் இருக்கதே எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பு. நீங்கள் என் கூட ஜாலியாக நின்று பேசிட்டுங்க, நான் படப்படப்படன்னு கிச்சன் வேலையை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஜாலியாக எங்களை கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வருவோம். கவி கவி, அட 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை வீட்டில் எங்கே தான் நான் தேடுறது? ஏன் என்னாச்சு ராஜி? எதுக்கு எங்களை தேடுற? ஏதாவது வேணுமா உனக்கு? அட மேடமா, என்ன கவி கூட இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க? காரணம் இல்லாமல் இவங்க இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்களே. நான் ஏதாவது வேணுன்னா புஷ்பாக்கா கூப்பிட போகிறேன், உன்னை எதுக்கு கவி கூப்பிட போகிறேன்? ஏன் புஷ்பாக்கா, நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம்மா கரெக்டு தான். சரி நீ இங்கே 2 பேரும் கூட வாங்க. எங்க? ஏன் பவி, நீ என் கூட வா, உனக்கு ஒன்று காட்டணும். இல்லை நாங்கள் புஷ்பாக்காக்கு ஹெல்ப் பண்ணோம், நாங்கள் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறமா வரோம். முடியவே முடியாது, கண்டிப்பாக என் கூட வரணும். வாங்க போகலாம். கௌதம், அப்பாவை பாத்தியா? வீடு பூரா தேடிட்டேன், அவர் ஆளையே காணோம். ஆதி, அப்பா எங்கே போயிட்டு போகிறாரு? ஒரு வேளை கவி உங்கள் அப்பா கூட இது இருப்பாரா என்னமோ? அட ஆமாம் பாரு. ஸோ நான் அதை மறந்தே போயிட்டேன்டா. அவர் எப்போவும் அந்த அங்கிள் கூட இருக்கதான் ஜாலியாக இருப்பார். கரெக்டு தான், அவர் கூட தான் இருக்கணும். ஆதி மாமா, என்ன 3 பேர் ஒன்றா வரீங்க? எங்கேருந்து வரீங்க? நாங்கள் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். உங்கள் ராணி மகாராணி வந்து கூப்பிட்டாங்களா, அதான் ஆதி ஓடி வந்துட்டேன். என்ன இவ எவ்வளோ திமிர பாரு, இவ்வளோ விட வயசில் மூத்தவர், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல். ஷோ, கவிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆதி சார் ஆதி அண்ணான்னு கூப்பிடலாம்ல, அது என்ன ஆதின்னு பேர் சொல்லி? நான் கூட என் மாமாவை அப்படிலாம் கூப்பிட்டதில்லை. ராஜி, கௌதம், என்ன பவியை அப்படி பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். என்ன ஆதின்னு பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே கோபம் வருதா? ஆதி மாமா. என்ன ராஜி, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டனே, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. மாமா, நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா
நீங்களே வந்து கேளுங்க மாமா. நம்ம 2 பேர்த்து நடுவில் இன்னொரு ஆள்லாம் வேண்டாம். ஐயோ இவன் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் கேட்குறா? என்னது நம்ம 2 பேத்துக்கு நடுவில் ஆளா? யாரு? ஆ ஓஹோ டே தம்பி. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ? ஆ டே தம்பி. ஆ சொல்லாதி. என்ன நான் சொன்னதா என்ன போய் சொன்னீங்க? ஆ நீ சொன்னேனலா சொல்லலை. அப்புறம் நீ சாப்பிட்டியான்னு ஆதி கேட்க சொன்னான்னு தான் சொன்னேன். எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணதா ஆதி? நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா? இருக்கிற பாண்டிங் அப்படியே இருக்கட்டும். தேவையில்லாத வேலை. ஷோ வேற என்னென்ன கேட்டு தொலைச்ச சொல்லி தொலை. ஆதி மாமா. கௌதம். என்ன கவி? ஆமாம், ஆதி சாப்பிட்டியான்னு உன்னை கேட்க சொன்னானா? ஆ ஆமா கவி. என்னை கூப்பிட்டு ராஜி சாப்பிட்டால இல்லையா அப்படின்னு கேட்டானா? எனக்கு தெரியல. அதான் நான் ராஜிட்ட போய் கேட்டு வந்து சொல்லிட்டேன் அவன்கிட்ட. அப்படியா? அடேங்க அப்பா. அவன் ஆஃபீஸில் 2-3 பொண்ணுங்களை பார்ப்பான். அந்த 2-3 பொண்ணுங்களும் இவங்ககிட்ட பேசுறதுக்கு ஏங்கும். ஆனால் இவன் கண்டுக்கவும் மாட்டான், மதிக்கவும் மாட்டான். அந்த பொண்ணுங்க கிஃப்ட்டு அது இதுன்னு கொடுக்கறக்கு வரும். பார்வையாலேயே கொன்னுடுவான். இவன் ராஜியை சாப்பிட்டியான்னு கேட்டான். இதை நான் நம்பணும். ஆ உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? சரி நான் உண்மையே சொல்லிடுறேன். அவன் ஒன்றும் கேட்கல. நானாக தான் போய் ஆதி கேட்டான்னு சொல்லி கேட்டேன். அது ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள கொஞ்சம் பாண்ட் அதிகமாகட்டும் தான். இவனுக்கு ரொமான்டிக்னா என்னன்னே தெரியாது. எப்போ பாரு சில்லு சில்லுனே நிற்பான். சண்டைக்கு வரனா ரெடியாக இருப்பான். அதனால கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கட்டும்னு நான் தான் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டேன். டேய் டேய், ஏன்டா அப்படி பண்ணுற? அங்கே பாரு ஆதியை.